மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்க, நல்ல ஒரு பேச்சு திறமையும் நல்ல ஒரு புத்தி சாதுரியமும் கலந்த ஒரு அதிசயமான ராசியா இருப்பீங்க. ஒரே நேரத்தில் பல விஷயத்தை கையாள பிறந்தவங்க நீங்கள். யோசிக்கிற வேகத்திலேயே அந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. உங்கள் பேச்சிலேயே பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பவர் கொண்டது இந்த மிதுனம் ராசி. உங்களுக்கு இந்த தை அமாவாசை ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன மாதிரியான சூழலை உருவாக்குது அப்படிங்கிறதையும், என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் இப்போ சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கான ஒரு நாளாக சாஸ்திரம் சொல்லுது. அதே போல் இந்த சமஸ்கிருத வார்த்தையில் அமாவாசை அப்படிங்கிறது பாருங்கள், அம்மா அப்படின்னு சொன்னால் சேருதல் அப்படிங்கிறதையும், வாசை அப்படின்னு வாசித்தா அது வருகை தரும் அப்படிங்கிற பொருளை தருது. அதாவது மரணத்துக்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பாங்க. தங்களோட பூத உடலை விட்டு பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க அளிக்கக்கூடிய தர்ப்பணம் தானம் இதை ஏற்றுப்பாங்க. இதனால் தங்களோட பசி மற்றும் தாகத்தை தீர்த்துக்குவாங்க. இதனால் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். இதனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அவங்களோட முன்னோர்கள் பாதுகாப்பாங்க. அதனால தான் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறத நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. தர்ப்பணம் செய்ய ரொம்பவுமே ஒரு சரியான உகந்த மாதம் அப்படின்னு சொன்னால் தை மாதம், ஆடி மாதம், புரட்டாசி. இது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைகளை விடவே இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதனால் இந்த மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், இந்த அமாவாசையை தவற விடாமல் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யுங்க. உங்களால் முயன்ற உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுங்க. அதுவும் அன்றைய தினம் நீங்கள் அன்னதானம் செய்கிறது ரொம்பவுமே அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படும். அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பித்ரு கர்மம் செய்வது பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அப்படிப்பட்ட அமாவாசை திதியை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முயன்ற உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. அதுவே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்மளோட முன்னோர்களை தான் நம்ம குலதெய்வமாக வச்சு வழிபாடு செய்கிறோம். அந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாடு ரொம்பவும் நல்லதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி வருது. அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல விஷயங்களும் நன்மையை கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்க, உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் குலதெய்வத்திடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற ஆண்டவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்க உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதனால் நீங்கள் பெற முடியும். மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாலே நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடிய திறமை கொண்டவங்களாக இருப்பீங்க. இந்த ராசியில் பாருங்கள், மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களாக இருக்கீங்க. புதன்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு புதன்கிழமையிலுமே பெருமாள் ஆலயம் சென்று நெய் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. அப்படி கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட பெருமாள் புகைப்படம் முன்னாடி தீபமேற்றி மனம் மாற வழிபட்டுட்டு போங்க. அன்றைய தினம் பாருங்கள் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். தடைகள் வராமல் இறைவன் உங்களை பாதுகாப்பாக வச்சுருப்பார். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியில் குரு பகவான் பாருங்கள் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவோ, கலஸ்திர ஸ்தானத்தில் பாருங்கள் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும், அயன போகஸ்தானத்தில் சந்திரனும் அமர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி கிரகநிலைகள் உருவாகி இருக்கு. இந்த கிரகநிலைகள் தாங்க இந்த மாதம் உங்களுக்கு சில பலன்களை ஏற்படுத்த போகுது. அந்த பலன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய திறமை கொண்டவங்க நீங்கள். பொறுமை, நல்ல ஒரு கடமை, கண்ணியம் இதை செயல்படுத்துவீங்க. உங்களுக்கு பாருங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை திறமையாக சமாளிக்கிறீங்க.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அப்படிங்கிறது கடந்த காலத்தை விட ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் பண விஷயத்தில் நிறைய பிரச்சனையும் பின்னடைவும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதம் பண வரத்து மனதுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனை, சண்டை, சச்சரவுகள் இதெல்லாமே மறைஞ்சிடும். மறைமுக எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு தானாக விலகிடும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் யோசித்து கவனமாக செயல்படுங்க. சாதகமான வாய்ப்பையும் சாதகமான முடிவையும் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தவங்க உங்களுடைய விருப்பமானவர்களின் சந்திப்பை இப்போ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்கள சந்திக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே போல் உங்ககிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருந்த நண்பர்கள் அவங்களோட தவறை உணர்ந்து இப்போ அவங்களா தானாக உங்ககிட்ட பேசுவாங்க. ஏன்னா சுக்கிரன் சஞ்சாரம் ரொம்பவுமே நல்லா இருக்குது. அதனால தான் சில நல்ல வாய்ப்புகள் வருது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால் உங்களுக்கு வாக்கு வன்மையால் நன்மை வரும். ரொம்ப நாளாக இந்த நோயால் அவதிப்பட்டவங்க கூட நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும் அமைப்பு உருவாகியிருக்கு. தொழில் வியாபாரம் இது நீங்கள் திட்டமிட்டபடி நல்லா சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகளுமே கூடிய விரைவில் வசூலாகிடும். தராமல் இழுப்பறியாக இருந்தவங்க கூட தானாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களாம் அதுக்கான கைகூடி வரும் காலகட்டம் இது. நீங்கள் இப்போ நல்லா கவனமாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அதுவும் அரசாங்கம் மூலம் கூட நடக்கணும் அப்படின்ற காரியம் இப்போ நல்லா நடக்கும். அரசாங்கத்தின் மூலம் சாதகமான நிலை மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வீண் அலைச்சல் குறையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அதிகாரம் அந்தஸ்து இப்போ கிடைக்கும். நீங்கள் எப்பயும் போலயே உங்கள் பொறுப்பை சிறப்பாக செய்யுங்க. அதுக்கான அங்கீகாரம் கண்டாயம் கிடைக்கும். உங்கள் சாமர்த்தியமான பேச்சால் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட ரொம்பவுமே சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. குடும்பத்துலேயுமே தொல்லை தந்துகிட்டு இருந்த பிரச்சனை தீரும். ஒரு நிம்மதியான சூழல் உருவாகுது. கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் இடையில் மனம் விட்டு பேசுங்க. சண்டை சச்சரவுகளை தீர்க்க பாருங்கள். இடையில் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் கொஞ்சம் சுமூகமாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அப்படி இருந்தால் உங்களுக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் உருவாக்க முடியும். அதே போல் வீட்டுக்கு ரொம்ப நாளாக சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அது வாங்க முடியாமல் போயிருக்கும். அந்த பொருட்களையுமே இப்போ வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் செலவுமே அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு உருவாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சிக்கு பாருங்கள், முட்டுக்கட்டையாக இருந்த நபர்களும் சரி, முட்டுக்கட்டையாக இருந்த பிரச்சனைகளும் சரி உங்களை விட்டு தானாக விலகிடுவாங்க. எடுத்த காரியத்தை பெண்கள் சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. கையில் காசு இப்போ தாராளமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் பாருங்கள், கூட வேலை செய்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் வீணாக வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியை நீங்கள் உண்டாக்க முடியும். பிரிஞ்சு போனவங்க மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. மற்றவங்களை திருப்தி அடையக்கூடிய வகையில் உங்களோட செயல் இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய நபரின் உதவி இப்போ பக்கபலமாக இருக்கும். தன்னம்பிக்கை உருவாகுது. விடாமுயற்சியோடு ஈடுபடுங்க. காரியத்தில் நல்ல வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. விருப்பங்கள் எல்லாமே கைகூடுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அடுத்தவங்களை அதிகாரம் செய்யும் போது நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா வீண் பகை இதனால் வரும். அதனால தான் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனை அதிகரிக்கும். ஆசிரியரின் உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு உழைப்பில் முழுமூச்சாக கவனம் செலுத்துறது நல்லது. உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் இப்போ கிடைக்கும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாக நடந்துக்கிறதுனால நீங்கள் சில உயர்வான நிலைக்கு வர முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பின்தங்கிய நிலை மாறுபடுது. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவங்க அவங்க பிடியிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு உயர்வுக்கு வருவீங்க. இதனால் பொருளாதாரத்துலேயுமே சிறப்பான உயர்வுக்கு நீங்கள் வருவீங்க. தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். உங்கள் மீதான அவப்பெயர் மறைஞ்சி செல்வாக்கு அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு சிறப்பான உயர்வும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குது. இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை விஷயமா நீங்கள் அடிக்கடி வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட இருக்குது. உங்களோட உடமைகளை இந்த மாதிரி வெளியில் பயணம் செய்யும் பொழுது கவனமாக பார்த்துக்கணுங்க. களவு போக வேண்டிய வாய்ப்பும் இருக்குது. உங்கள் பணம், புதிய நண்பர்கள் சேர்க்கை இது எல்லாமே நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதாவது பணவரவு நல்லாயிருக்கும். புதிய நண்பர்களால் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சேரும்.
இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரமாக நீங்கள் ஸ்ரீ நரசிம்மரை தீபம் ஏற்றி தரிசனம் செய்வதால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அதுவும் புதன்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொடர்ந்து 7 வாரம் நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கடனில் ஒரு பகுதியை அடைப்பதை நீங்கள் கண்கூடாக காண்பீங்க. வீண் அலைச்சல், மனபயம் இது எல்லாமே குறையும். நல்ல ஒரு உயர்வுக்கு ஸ்ரீ நரசிம்மரின் உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும்.